காலை 5:27 மணி முதல் 6:17 மணி வரை நம்மை விழிப்புடன் எழுப்பி சிந்தனையை செம்மைப்படுத்தி வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு அரிய முயற்சி தான் இந்த நட்புலரி. இன்று நாம் பெருமையாக சொல்லக்கூடிய 1163வது நாளாக இடையூறாது தொடர்ந்து பயணிக்கும் இந்த அற்புதமான முயற்சி, இந்த அழகான முயற்சியை ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் மற்றும் 9th சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் நட்புலரி இணைந்து வழங்கி வரும் ஒரு ஆன்லைன் நிகழ்ச்சி மட்டுமல்ல, சமூக பொறுப்பு, அறிவு பயணம், ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளுமை, அவர்களின் அனுபவங்கள், சிந்தனைகள், வாழ்க்கை பாடங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து நமக்கு அறிவையும் மனதையும் வாழ்க்கையும் மெதுவாக உயர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த மார்ச் மாதத்தின் தலைப்பு தமிழின் அழகான எழுத்துக்கள் சா நெடில் நீ குரில். இந்த 2 எழுத்துக்கள் ஒரு மொழியின் எழுத்துக்கள் மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கையின் மதிப்புகள். புத்தகத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும் என்ற முறையில் நட்புலரி தினமும் நமக்கு நினைவூட்டுகிறது. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வார்த்தைகளால் அல்ல, தன் வாழ்க்கையால் விளக்கம் கொடுத்த ஆளுமை, 38 ஆண்டுகள் தொழில்துறை அனுபவம், அதில் 22 ஆண்டுகள் தொழில்முறை பயிற்சி அனுபவம், NLC இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் டெப்டி ஜெனரல் மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்ற ஆளுமை, அவருடைய பணி காலத்திலேயே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு பெற்றவர், 700க்கும் மேற்பட்ட பயிற்சி நிகழ்ச்சிகள், அதில் குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட ஆன்லைன் பயிற்சிகள். அவரின் அனுபவம் எண்களில் அடங்காது. அவர் மற்ற மனிதர்களில் ஏற்படுத்தியிருக்கும் மாற்றத்தில் தெரிகிறது. அவர் ஒரு பயிற்சியாளர் மட்டுமல்ல, பன்முக ஆளுமை, ட்ரெய்னர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஈவெண்ட் மேனேஜர், டீம் ஸ்பீக்கர், அது மட்டுமல்லாமல் ஆர்டிகல் ரைட்டர், புக் ரிவ்யூவர், ட்ராமா ஆக்டர், டிபேட் ஸ்பீக்கர், யூடியூபர். அதாவது அறிவு, அனுபவம், கலை, ஊக்கம் அனைத்தையும் இணைத்த ஆளுமை. ஐஸ்வர்யா ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சியின் நிறுவனர், அனிமொழி அகாடமியில் இயக்குனர், ஒன் ஆஃப் த இயக்குனர், பாதுகாப்பு, தலைமைத்துவம், தொடர்பு திறன், மன அழுத்த மேலாண்மை, இவ்வாறான துறைகளில் நூற்றுக்கணக்கான வாழ்க்கைகளை வழிநடத்தி வருபவர். அவரின் வாழ்க்கை தத்துவம் மிகவும் அழகானது. கற்றல் தான் அவருக்கு ஓய்வு என்கிறார். அவருடைய வாழ்நாள் ஆம்பிஷன் என்று கேட்டபோது டைனமிக்காக இருக்க வேண்டும். ஒரு எளிய பதிலும் கொடுத்தார், ஆனால் அது ஆழமான பதில். இன்னும் அடையப்பட வேண்டியதை அடைவதன் இதுதான் உண்மையான சாதனையாளரின் மனப்பான்மை. சாதித்தல் நின்று விடாமல் சாதிக்க வேண்டியதையே இலக்காக வைத்திருப்பது, நமது சிந்தனைகளுக்கு புதிய திசை தர, நமது வாழ்க்கைக்கு புதிய ஊக்கம் தர திரு JCI நெய்வேலி ரமேஷ் அவர்களை அன்புடன் அழைத்து இந்த மேடையை அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி அருணகிரி சார். அருமையான ஒரு அறிமுகம். அதாவது ஒரு கமிட்டட் பர்சன் பார்த்துருக்குறாங்க. ரொம்ப 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 அதுல இன்னும் நிறைய சேர்க்கிற அளவுக்கு கமிட்டட் பர்சன்னா உங்களை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேர் எடுத்து ஒரு அறிமுகத்துக்கு எவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்து பண்றீங்க, எவ்வளவு அதுக்கான ஒரு எடிட் பண்ணி சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமிட்மெண்ட் அண்ட் தேங்க்ஸ் டு அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹூ ஜாயின்ட். எல்லாருக்குமே மிக்க நன்றி. என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீங்க நிறைய பேர், நன்றி. ஒரு இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். நான் சிறு வயதா இருக்கும்போது
எங்க ஃபாதர்கிட்ட ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆம், அவர் ஒரு நாள் ஒரு ஹால்ஃப் டே லீவ் போடணும். அவர் முக்கியமான ஒரு பொறுப்பு, ஸ்டோர் கேஷ் இன்சார்ஜ் இருந்ததுனால, ஒரு லீவ் லெட்டரையும், ஒரு கீயும் ஒரு ஒரு அங்கிள் வீடு, மாமான்னு தான் சொல்லுவோம் அப்ப. அவர்ட்ட கொண்டு போய் குடுத்துட்டு வந்துருப்பா, அப்படின்னு என்ட்ட குடுக்குறாரு. நம்ம உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம்ல, சும்மா வாயில தான் அப்படின்னு கைய எடுத்து இந்த மாரி கிளம்புறதுக்கு முன்னாடி அவர்ட்ட கேட்டேன். சப்போஸ் அடுத்த தெரு தான் அது. அந்த மாமா அந்த வீட்ல இல்லை என்றால், வேற யார்ட்ட குடுக்கணும்? அப்படி கேட்டேன். போம்போதே ஏதாவது அசத்து கொட்டிட்டே கேள்வி கேள்வி கேட்கறதுக்குன்னே பொறந்த ஆள்டா நீ. போய் பாரு. இல்லன்னா இங்க வா, நான் அப்புறம் சொல்றேன் அப்படிம்பாரு. இல்லப்பா நீ சொல்லிட்டேன்னா, ஆல்டர்னேட் ஆப்ஷன் கேட்டேன்னா, நான் அடுத்த வேலை பார்ப்பேன்ல அப்படின்னு கேட்பேன். அந்த மாரி நெறைய கேள்வி கேட்கிற பழக்கம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே உண்டு. உங்களுக்கு ஏதாவது அந்த மாரி கேள்வி கேட்க விரும்பியிருக்கீங்களா? பண்ருவீங்களா? பண்ணியிருக்கீங்களா? அந்த மாரி நிகழ்வுகள், அதுலேருந்து கிடைச்ச கசப்பான ரிஃப்ளெக்ஷன் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. ஐயா, என்னுடைய ஆத்தா வந்து காலையில தயிர் ஊத்துவாங்க. அந்த தயிர் வந்து அப்படியே கெட்டியா நிக்கணும். கொஞ்சம் இளகுனா கூட, "என்ன இது? இப்படிதான் நீங்க தயிர் உங்க ஊர்ல இருக்குமா? தயிர்னா அப்படியே நிக்க வேணாமா கெட்டியா?" அப்படின்னு ஒரு கேள்விய கேட்பேன். அவங்க கெஞ்சுவாங்க. "நாளைக்கு நல்லா செஞ்சுர்றோம்யா, இன்னைக்கு சாப்பிட்டுருங்கய்யா, சாப்பிட்டுருங்க." நான் கேள்வி கேட்கறது இந்த கெஞ்சலுக்காக தான். அது எனக்கு தெரியும். எப்படியும் நான் சாப்பிடாம இருக்க போறதில்லைங்கிறதும் தெரியும். நிச்சயம் சாப்பிட தான் போறேன். ஆனா, அந்த கேள்வி கேட்டது எதுக்குன்னா, அவங்க வந்து கெஞ்சுறதுல ஒரு கொஞ்சல் இருக்குங்கிறது தான். நன்றி, நன்றி. என்னய்யா? தேங்க் யூ சார். வேற யாராவது? எங்கேயாவது கேள்வி கேட்பீங்களா? ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே விட்டுருவீங்களா? இல்ல என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கிற பழக்கம் உண்டா? அந்த மாரி கேட்கிறேன் நான். சார் உண்டு சார் என்கிட்ட. நான் எப்பவுமே கேட்பேன் சார். ஏதாவது ஒண்ணுன்னா, இப்படி இருந்தா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பேன். எந்த ஒரு ரீசன் இதை செய்ய அதை செய்யின்னு சொன்னா நான் கேட்பேன் எங்க சார் கிட்ட. இப்படி இருந்தா என்ன செய்யலாம், இப்படி இருந்தா என்ன செய்யலாம், நான் சொல்றதை மட்டும் செய், நீ அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் வந்து பாத்துக்கிறேன், முதல்ல நான் சொல்றதை ஃபாலோ பண்ணு, அப்புறம் பாப்போம் அப்படின்னு ரியாக்ஷன் வரும் சார். அது நான் ஒவ்வொருத்தரையும் அனுபவிப்பேன். தேங்க்யூ. தேங்க் யூ மேடம். வேற சார் அந்த நாளைக்கு மேடம். தேங்க் யூ. பியூட்டிஃபுல் மேடம். ரொம்ப தேங்க்ஸ். அருமையான ரமேஷ் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். தேவநாத் சார் சொல்லுங்க சார். குட் மார்னிங். நான் வந்து கேள்வி கேட்கறேனான்றது எனக்கு சரியா தெரியறதில்ல. பட் யாரையாவது ஒருத்தரை புதுசா பாக்குறோம் அப்படி இருந்தாலும் அறிமுகமாகும் பொழுது அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்கள பத்தி கேள்விகள் கேட்டிருக்கேன். பட் ஒருத்தர் சொல்லும் பொழுது அதுல கேள்வி கேட்டது அதிகமா என்கிட்ட இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு தடவை சொல்லும் பொழுது ஏதாவது யாராவது ஒருத்தர் என்கிட்ட ஒரு வேலை சொல்லும் பொழுது சரி நேரா ட்ரை பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா அதுல ஆல்டர்னேட்டிவ் திங்க் பண்ணிக்குவேன் நானு நிறைய நாள்ல. பட் யாரையாவது ஒருத்தர் அறிமுகப்படுத்துற மாதிரி அறிமுகம் ஆகும் பொழுது அவங்க கிட்ட நான் வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க கிட்ட நீ என்ன படிச்சிருக்க, நீ எங்க படிச்ச, எந்த ஊரு, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பேன். சூப்பர். அது நானுமே பார்த்துருக்கேன் சார். ரொம்ப கேர் எடுத்து எல்லாம் பண்ணுவீங்க. பட் என்னன்னா,
நான் கேட்டது வந்து எது பண்ணாலும் இப்ப நம்ம சிவகணி மேடம் சொன்ன மாதிரி, நாகவல்லி மேடம் சொன்னார், வேல்சேர் சார் சொன்ன மாதிரி, ஏன் இது பண்றீங்க, எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம பல நேரத்துல கொஸ்டின் பண்ணியிருக்கோமான்னா பண்ணிருப்போம், பண்றோம். ஆனா பல நேரத்துல அவாய்ட் பண்ணுவோம். என்ன ரீசன்னா, நிறைய பேர் கேள்வி கேட்கறதும், உலகத்திலே பிடிக்காத 2 விஷயம் என்னன்னா அட்வைஸ் கொடுக்கறதும் அண்டு கேள்விகள் கேட்கறதும். அது எல்லாருமே கடுப்பாவாங்க. பட் நம்ம அது சம்பந்தமா தான் இன்னைக்கு ஃபுல்லாவே செஷன் பார்க்க போறோம். ஒரு சின்ன வீடியோட ஆரம்பிப்போம். புதிதாக என்ன சொல்ல போகிறேன், உன்னையே நீ எண்ணிப்பார். எதையும் எதற்காக, ஏன், எப்படி என்று கேள். அப்படி கேட்டதால் தான் சிலைவடிக்கும் இந்த சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினேன். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவான் எண்ணி பார்ப்பான். அதைத்தான் உனக்கும் இந்த நாட்டுக்கு நான் சொல்ல விரும்புவது. விஷம் வளர்க்கிறது என்ன? இந்த கிழவன் கிரேக்க நாட்டு இளைஞர்களை கெடுப்பதாக யாராவது உண்மையான நினைத்தால் அவர்கள் என்னை மன்னிக்கட்டும், அவர்கள் என்னை மன்னிக்கட்டும். வருகிறேன். வணக்கம். ஜெகதே, சிந்திக்க தவறாதே. உன்னையே நீ அறிவார், உன்னையே நீ அறிவார். வருகிறேன். நன்றி. சிவகணி மேடம், யாரோ ஒருத்தர், முத்துலித் மேடமும் யாரோ ஒருத்தர் முடிஞ்சா ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. இது வந்து ராஜா ராணி அப்படின்னு ஒரு திரைப்படத்துல சாக்ரட்டிஸ் வேஷம் போட்ட சிவாஜி போட்ட ஒரு அதோட வீடியோ. நான் ஆக்சுவலி அந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சேன். அதனாலதான் இன்றைய தலைப்பும் அதை ஒட்டி எடுத்திருக்கிறேன். சிவாஜினாலே நமக்கு கப்பலுடைய தமிழனோ, வீரபாண்டிய கட்டபொம்மனோ, திருநாவுக்கரசரோ பல பல விஷயங்களை வந்து நம்ம சிவாஜி வச்சுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சாக்ரட்டிஸ் எப்படி இருப்பார், நம்ம நிறைய கூகுள் பண்ண பிக்சர்ஸ் வரும். ஆனா அதெல்லாம் அப்படியே நிகழ்த்தி காமிச்ச ஒரு மகான் சிவாஜி கணேசன். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, சாக்ரட்டிஸை நினைவு கொள்வோம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பத்தி பேசுறோம். சாக்ரட்டிஸ் பத்தி பார்த்தோம்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். தத்துவ ஞானி அப்படி கேள்விப்பட்டிருக்கோம். 1952ல விஷக்கோப்பை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. ₹2 உள்ள மதிப்புள்ள புத்தகம். ஒரு PDF எனக்கு கிடைச்சது. அதை படிக்கும்போது பல பல தகவல்கள் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த புத்தகம் வந்து 1969ல வந்த புத்தகம். PDF-ஆ சிட்ரஸ் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. சாக்ரட்டிஸ் பத்தி பார்க்கணும்னா, கிரிட்டிக்கல் கிரியேட்டிவ் திங்கர்ஸ் குளோபலி அப்படின்னு எடுத்தோம்னா, விரலுட்டு என்ற ரொம்ப காலத்து 2400 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகான் யாருன்னா இந்த சாக்ரட்டிஸ். பிஃபோர் கிறிஸ்ட், காமன் ஏரான்னு சொல்லுவாங்க, BCன்ட்டு 470லேருந்து 399 வரைக்கும் 2400 வருடம் முன்னாடி ஒரு ஏத்தன்ஸ் நாட்டுல, கிரேக்ல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர். கிரிட்டிக்கல் திங்கிங்கோட ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாட்டோ அவருடைய டீச்சர், ஒரு ஆசிரியர். அவர் எந்த புத்தகத்தையுமே எழுதல. அப்புறம் எப்படி அவரோட சிந்தனைகள்லாம் வெளில வந்ததுன்னா, அவர் வந்து வெறும் வாய் வழியா கேள்விகள் மட்டும்தான் கேட்பார், பதில் கூட சொல்ல மாட்டார். அவருடைய மெத்தடே எல்லாத்தையே பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் கொஸ்டினிங் மெத்தடுன்னு இருக்கு. கேள்வி கேட்டு அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கே அதை விளங்க வைக்கிற ஒரு வல்லமை படைத்த சாக்ரட்டிஸ் மெத்தடுன்னு இருக்கு. ஸோ ஹிஸ் ஐடியாஸ் வேர் ரெக்கார்டட். அவரோட ஸ்டூடெண்ட் தான் வந்து புத்தகமா நிறைய எழுதி அவரை பத்தி சொன்னார். அவரை பத்தி நிறைய ஐடியாஸ் எல்லாம் வெளியில கொண்டு வந்தாரு. டைரக்டா ஆன்சரே கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். சின்ன வயசுல இராணுவ வீரரா வந்து ஏத்தன்ஸ்ல பல போர்கள்ல பங்கெடுத்திருக்கிறாரு. வித்தியாசமா எதையுமே சிந்திக்கிற ஒரு பர்சன். அவரது காலகட்டத்துல வந்து எதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சதுலயும் அந்த அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வச்சவர். கிரேக்கத்துல என்ன பண்ணுவார்னாக்கா, கையில ஒரு விளக்கு எடுத்துட்டு பட்ட பகல்ல நல்ல வெயில் இருக்கும்போது ஒரு விளக்கை ஏத்திட்டு தேடிட்டு இருக்கார். இதுல கூட்டமா வந்து என்ன தேடுறீங்க அப்படின்னோடனே, இல்ல மனுஷர்கள் இருக்காங்களா தேடுறேன் அப்படின்பாரு அவரு. உடனே வந்து அதை பார்க்க அந்த கூட்டம் எல்லாரும் கூட்டம் கூடின உடனே அவர் சொல்ற விஷயத்தெல்லாம் மக்களுக்கு சொல்லிட்டு இருப்பாரு.
மக்கள் வந்து அந்த கருத்துக்களை வந்து சொல்ல வச்சு அவங்க மனசுல ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஒரு பர்சன். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நாட்டுல வந்து அவரை வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டி அவருக்கு நீதிமன்றத்துல வந்து மரண தண்டனை விதிக்கலாமா, மன்னிச்சு விடலாமான்னு ஒரு 501 பேர் கொண்ட நீதிக்குழுவை அமைச்சு வாக்களிச்சாங்களாம். அதுல பாத்தீங்கன்னா 220 பேர் மன்னிப்பு கொடுக்கணும், 281 பேர் வந்து மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து மரண தண்டனை உருவானவுடனே அவர் கையிலேயே ஆக்சுவலி என்ன கொடுமைன்னா கையிலேயே விஷத்தை கொடுத்து அவரே குடிச்சு இறந்து போகணும் அப்படின்ற ஒரு தண்டனை கொடுத்து இறந்து போனதா சொல்றாங்க 72வது வயதுல. சோ அவர் சொன்ன தத்துவம் பாத்தீங்கன்னா, தத்துவம்னா என்ன ஆக்சுவலின்னா பிலாசபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிலாசுனா அறிவு, சோபியானா நேசிக்கிறது, அறிவை நேசிக்கிறது. பல சொற்களுக்கு பாத்தீங்கன்னா கிரேக்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அறிவார்த்தமான சொற்கள் எல்லாம் கிரேக்கத்துல இருந்து வந்திருக்கு. எர்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒர்க் ஸ்டேஷன் எப்படி அமைச்சுக்கிறது, அது வந்து 5th century BC-ல கிரீக்ல ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாதிரி மிகப்பெரிய நமக்கெல்லாம் முன்னோடி வந்து கிரீக். நல்ல விஷயம் எந்த நாட்டுல இருந்தா எடுத்துக்க வேண்டியதானே இல்லையா? ஸோ அந்த வகையில இன்னைக்கு அவரோட தாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பழமையான ஞானம் வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சக்சஸ்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அதை பத்தி நம்ம பேச போறோம். சாக்ரட்டிஸ் தாட்ஸ் அண்ட் குளோபல் அச்சீவர்ஸ் பத்தி பேச போறோம். அவருடைய மாணவர் வந்து ரிபப்ளிக் அப்படின்னு ஒரு புத்தகம், அப்பாலஜின் புத்தகம், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதில் தான் சாக்ரட்டிஸோட சிந்தனைகள் வந்திருக்கு. வேற எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகல. அரிஸ்டாட்டில் வந்து பிளாட்டோவோட ஒரு மாணவர், அவருடைய மாணவர் தான் மாவீரன் அலெக்சாண்டர். அப்படியே வந்து அறிவார்த்த சிந்தனையாளர்கள் வந்து வரிசையா சிந்தனையாளர்கள், வெற்றியாளர்கள் வந்து அந்த வகையில அவருடைய மாணவர்களா வந்திருக்கிறாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங், அவர் பெரிய கிரிட்டிக்கல் திங்கர் அப்படின்னு சொன்னோம். கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் கிரிட்டிக்கல் திங்கிங்? ரொம்ப கிரிட்டிக்கலா திங்க் பண்றான்ப்பா அப்படிம்பாங்க. நிறைய பேர் நம்ம பேச்சு வழக்கில் பேசுவோம். அந்த பேசுற அந்த மீனிங்க்கும் ரெகுலர் கிரிட்டிக்கல் திங்கிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் கிரிட்டிக்கல் திங்கிங்? ஓகே ஓகே சூப்பர். டீப் திங்கிங் ரிலேட்டிவ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி திங்கிங் பண்றதா கிரிட்டிக்கல் திங்கிங்? ஜஸ்ட் அப்படியே ஆலோசிச்சுட்டோம், நான் திங்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரெலவெண்ட் திங்கிங் எல்லாம் ரிவ்யூ பண்ற மாதிரி பெரிய லெவல்ல திங்க் பண்றதா அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சூப்பர் சார், சூப்பர். பல கோணத்துல யோசிச்சு முடிவை ஃபாஸ்டா எடுக்க வைக்கிறது. வெரி குட் வெரி குட் வெரி குட். அருணகிரி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணி. குட் மார்னிங் சார். வித்தியாசமான கோணத்துல திங்க் பண்றது, ஆனா டு த ரியலிஸ்டிக். ஓகே 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 சூப்பர் சார். ஜெகநாதன் சார். ஒரு அனாலிசிஸ், ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த பாசிபிலிட்டிஸை எடுத்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு பண்றது, அதுதான் கிரிட்டிக்கல். ஓகே ஓகே சூப்பர் சார். நாகவலி மேடம் சொல்லுங்க. நடக்காத ஒண்ண நடக்கிற மாதிரி கற்பனையில திங்க் பண்ணி யோசிச்சு செயல்படுறது. ஓகே சார். ஆக்சுவலி கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, லாஜிக்கலா இப்ப ஒரு ஒரு 5 எழுத்து லெட்டர் இருக்கு, ஒரு லெட்டர் மட்டும் அழிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன வேர்டு வரும் அப்படின்னு நம்ம திங்க் பண்றோம் இல்லையா? அது பேர் லாஜிக்கல் திங்கிங் அப்படி சொல்லுவாங்க. கிளியரா சிஸ்டமேட்டிக்கா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி திங்க் பண்றதா கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எமோஷனலாவோ பிளைண்டாவோ ஒரு முடிவு எடுக்காம யோசிச்சு அதுல உள்ள டேட்டாஸ் எடுத்து அதுக்குள்ள ஹிஸ்டரி எடுத்து அந்த ஃபேக்ட் அனலைஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் எடுக்கிறத வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு யோசிக்கணுமா நம்ம, லாஜிக்கலா கிளியரா சிஸ்டமேட்டிக்கா. அதுக்குன்னு தனியா சயின்டிபிக் டூல் இருக்கு. லாஜிக்னா தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து பர்டிகுலரா ஒரு வேர்டு மிஸ்ஸிங்னா நம்ம லாஜிக்கல் ரீசனிங் எல்லாம் போடுவாங்க. இந்த இடத்துல என்ன ஷேப் வரும், என்ன எடுத்து வரும், அப்ப வந்து லாஜிக்கல் திங்கிங். அப்ப வந்து எமோஷனலா நம்ம எடுக்கிற முடிவு கிடையாது, பிளைண்டா எடுக்கிற. யாரோ சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, நம்ம கூட ஒரு ஆடு வரும், என்ன குழந்தை அழுகுது, பாட்டியா தான் கொடுத்தாங்க,
நானும் அதான் கொடுத்தேன், நீயும் அதான் கொடு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எடுக்காம ஃபேக்ட் அனலைஸ் பண்ணி எடுக்கிறத கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்து நம்ம சாக்ரட்டிஸ் வந்து நிறைய பிலீவ் பண்ணாரு. எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணார். நம்மளோட ஞானம்ங்கிறது என்னன்னா, ஞானத்துக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, துப்பாக்கி சுட கத்துக்கிறது வந்து அறிவு. எப்ப சுடணும் எப்ப சுடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றது ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஸ்டம் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கொஸ்டினிங். நமக்கு கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆரம்பிக்குது அப்படின்றார் சாக்ரட்டிக் கொஸ்டினிங் மெத்தட். எதையும் சொந்த அறிவு கொண்டு சிந்தி, எதையும் அப்படியே நம்பி விடாதே, ஏன், எதற்கு, எதனால் என்ற கேள்விகளை கேள் அப்படின்னு சொன்ன ஒரு சாக்ரட்டிஸ். அவரோட நினைவுகள் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு அவரோட நினைவுகளை வச்சு என்னென்னலாம் சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருக்கு, யார் யாரெல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இலான் மஸ்க் வந்து ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் வச்சு நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவர் யாருன்னா, டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனவர், டெஸ்லா கம்பெனியோட ஒரு ஃபவுண்டர். நிறைய இன்னோவேஷன் பண்ண ஒரு பர்சன். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளா இருக்கட்டும், ரீயூசபிள் ராக்கெட்னாலே போய் சேர்ந்து கடல்ல விழுந்துடும். ஆனா அதை ரீயூசபிளா திங்க் பண்ணது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஃபியூச்சர் டெக்னாலஜி எல்லாத்தையும் திங்க் பண்ற ஒரு பர்சன் வந்து எலான் மஸ்க். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லுவார்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் திங்கிங் அதுவே பிரச்சனையை சால்வ் ஆகிடும். அப்படி அது என்ன ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் திங்கிங்னா, பேசிக்கா என்ன இருக்கு யோசி, அதோட அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக அப்படின்பாரு. பிரேக்கிங் ஏ ப்ராப்ளம் இன்டு இட்ஸ் மோஸ்ட் பேசிக் ட்ரூத், தென் பில்டிங் ஏ நியூ சொல்யூஷன் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் அப்படின்பாரு. ஒரு விஷயத்தோட அடிப்படை தத்துவம் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்ஸ் பத்தி பார்த்தோம்னா, ராக்கெட்ஸ் வந்து எல்லாருமே ஏர்லியர் பிலீஃப் என்னவா இருந்ததுன்னா, ராக்கெட்ஸ் எக்ஸ்பென்சிவா இருந்தது இருக்குன்னு நினைச்சிட்டோம். ஸோ ஸ்பேஸ் டிராவல் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிடும். இலான் மஸ்க் என்ன திங்க் பண்ணாருனாக்கா, ராக்கெட் எப்படி தயாரிக்கப்படுறது, அலுமினியம், டைட்டானியம், ஃபியூவல், எலக்ட்ரானிக்ஸ், அவ்வளவுதானே. அப்ப அதுல வந்து மீதி எதோட காஸ்டையும் நம்ம பெருசா இது எல்லாத்தோட காஸ்டையும் கட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்ப ரியல் காஸ்ட் ஆஃப் தி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் தி டோட்டல் ப்ராஜெக்ட்ல ஸ்மால் பர்சன்டேஜ் தான் வருது. ஆனா நமக்கு ஏன் திருப்பி காஸ்ட்லியா தோணுது அப்படின்னா, அதை ரீயூஸ் பண்ண முடியாததுனால. அப்ப இந்த ரீயூஸுங்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம்னா ஸ்பேஸ் டிராவல் ரொம்ப ஈஸியாயிடும்னு ஹி பிலீவ்டு. ரீயூசபிள் ராக்கெட்டை வந்து ஒரு சொல்யூஷனா கண்டுபிடிச்சாரு. ஸோ ஒரு சாதாரண ஒரு ராக்கெட் எதனால ஆகுது, ஏன் காஸ்ட்லி ஆகுதுன்னு நம்ம உட்காந்து திங்க் பண்ணி லாஜிக்கலா திங்க் பண்ணும்போது அப்ப நமக்கு ஒரு புது சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா காஸ்ட் டிராஸ்டிக்கா ஸ்பேஸ் டிராவலுக்கு குறைஞ்சது என்னன்னா, ராக்கெட் போயிட்டு திருப்பி அதை வேலையை செஞ்சுட்டு திருப்பி வந்து அதே இடத்துல உட்காருது. பெரிய திங்கர் அவரு. நமக்கே பாத்தீங்கன்னா அதே மாதிரி எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகுது. அதை எப்படி சீப் பண்ணலாம்னு யோசிக்கும் போது எலக்ட்ரிக் கார் எப்படி வருது, பேட்டரி, மோட்டார், சாஃப்ட்வேர், அவ்வளவுதானே. அப்ப இதுல மேஜர் காஸ்ட்ல எடுக்கிறது வந்து பேட்டரி. அப்ப பேட்டரியோட காஸ்ட்டை வந்து எப்படி குறைச்சி நம்ம பண்ணோம்னா காரோட காஸ்ட்டையும் குறைக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணி அதுல ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு சாதாரணமா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சேவிங்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் திங்கிங், பேசிக் திங்கிங் என்னன்னா, வாட் இஸ் சேவிங்ஸ், இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். அப்ப ரெண்டே பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒன்னா இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்ல வந்து எக்ஸ்பென்சஸ் தான் குறைக்கணும். அப்ப ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தான் சேவிங்ஸ் இல்லையா. அப்ப எதை பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் திங்கிங் அப்படின்பாரு. நம்மளுடைய கொஸ்டினிங் பண்ணணும், ஏன், எதுக்கு அப்படின்னு கொஸ்டின் பண்ணணும்னு சொன்ன சாக்ரட்டிஸ அதோட தழுவி ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் திங்கிங் அப்படின்னு வந்து இன்னைக்கு பல சாதனைகள் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு விஷயம் 2400 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயம் இன்னைக்கு நமக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கு. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, ஆஸ்கிங் ஒய், ஹவு, இஸ் இட் ட்ரூ, வாட் இஃப் இட் இஸ் ராங். ஏன் இது இருக்கணும், எப்படி இருக்கணும், இது உண்மையா, இப்ப இது தப்பா போச்சுன்னா என்ன பண்றது, இப்படி எல்லாம் நம்ம நிறைய கேள்வி கேட்கணும்னு சொன்னார். இதை வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஃபாலோ பண்ணார். என்ன பண்ணாருன்னா, ட்ரெடிஷனல் பிசிக்ஸே கொஸ்டின் பண்ணார். இப்ப லைட் தான் ஸ்பீடா போகும், அந்த ஸ்பீடுக்கு நம்ம டிராவல் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு அவர் திங்க் பண்ண இதோட விளைவு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, E = mc² அப்படிங்கிற ஒரு
அந்த ரிலேட்டிவிட்டி தியரி வந்து மாடர்ன் சயின்ஸையே வந்து டோட்டலா புரட்டி போட்ட இது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. சூரியனோட ஆற்றல், அணு மின்சாரம், நம்ம ஸ்கேனிங், விண்வெளி அறிவியல் எல்லாத்துக்குமே வந்து பேசிக்கா இருக்கிறது இந்த ஐ மீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இதுக்கு பேசிக்கா இருக்கிறது அந்த கொஸ்டினிங் மெத்தட் அப்படிங்கறத நம்ம சொன்னா பண்ண முடியாது. என்ன இதுல டேக் ஹோம் அப்படின்னா, ஆஸ்க் கொஸ்டின்ஸ் பிஃபோர் அக்செப்டிங் பிளைண்ட்லி எனிதிங். எந்த விஷயம் நம்ம வந்து பண்ணாலும் ரொம்ப பெரிய ஆள் சொன்னா கூட அது ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு இது ஒரு பாடமா நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம இந்த ஸ்வாட் அனாலிசிஸ், ஜோஹரி விண்டோ அப்படிலாம் சொல்லுவாங்க. எதுக்காக சார் யூஸ் பண்றோம்? இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல. ஸ்வாட் அனாலிசிஸ், ஜோஹரி விண்டோ, அதெல்லாம் ஓப்பன், பிளைண்ட், கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு, கரெக்டான டிசிஷன், லாஜிக் பேஸ்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஓகே ஓகே. வேற நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ், அதுதான் ஸ்வாட்டோட இது, அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அதனால நம்ம அசஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல் சார். செல்ஃப் அனலைசிஸ் அதுக்காக தான் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை நீங்கள் அறிவதே ஞானத்தின் அப்படிங்கிறார். சொல்லுங்க மேடம். மஞ்சுளா மேடம். ஐயா சொல்றதுதான் ஸ்வாட்ன்றது ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றதுதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஜோஹரி விண்டோவும் அதே மாதிரி தான் செல்ஃப் அனலைசிஸ், நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு பெரிய டூல். அவரும் அதான் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் வந்து 1955ல தான் ஜோஹரி விண்டோ எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனா இவர் 2400 வருஷம் முன்னாடி சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களை நீங்கள் அறிவதுதான் ஞானத்தோட உச்சம் அப்படிங்கிறாரு. ஏபிஜே அப்துல் கலாம் பாத்தீங்கன்னா அவர் அறிஞ்சுக்கிட்டார். என்னன்னா அவருடைய பேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சயின்ஸும் ஃபிளைட்டும் தான் என் வாழ்க்கை, எனக்கு ரொம்ப அதுதான் பிடிக்கும் அப்படின்னு பண்ணாரு. ஸோ நிறைய ஃபெயில்யூர்ஸ் எடுத்தாலும் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணாம மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அது மாதிரி ஆகி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் ஆகி மிகப்பெரிய ஒரு சிறிய கிராமத்திலேருந்து வந்து அவரை அறிஞ்சுக்கிட்டதுனால அவர் மிகப்பெரிய ஆளாக மாறினார் அப்படின்னு சொன்னா நம்ம பண்ணலாம். அப்ப ஹி அண்டர்ஸ்டுட் ஹிஸ் பர்பஸ் ஏர்லி, நேஷன் பில்டிங் த்ரூ சயின்ஸ். அப்ப சயின்ஸ் மூலமாக நம்ம நேஷன்ல வந்து மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சார். ஸோ இதுல நம்ம டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, நம்மளை எப்படி நம்ம அறிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நம்ம சாக்ரட்டிஸோட இதுல தெரிஞ்சுக்கலாம். ஆய்வு செய்யப்படாத வாழ்க்கை மதிப்பு மிக்க வாழ்க்கை அல்ல அப்படின்னு அவரோட கோட்டோட இந்த மெசேஜை முடிக்கிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒண்ணு சொன்னார். நிறைய படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம எவ்வளவு கம்மியா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட சேயிங் சொல்லுவாரு. அப்ப ஒரு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தெரிஞ்ச பிறகுதான் அவர் என்ன ஒத்துக்கிட்டாருன்னா, இன்னும் சயின்ஸ்ல வந்து பதில் அளிக்கப்படாத பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாராம். அப்ப எதுல இருந்து இது மாதிரி சொன்னார் அப்படின்னாக்க, ஒரு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் யங்ஸ்டரா ஒரு டாக்டர் முடிச்சுட்டு வர்றாருன்னா சொல்லுவாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இதெல்லாம் பாத்துக்கலாம், சிம்பிளுங்க, இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவார். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் திங்க் பண்ணுவார். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் என்ன சொல்ல, பார்த்துருக்காங்க, மெடிசன் வந்து இமிடியட்டாலாம் எதுவாகாது, பார்ப்போம், நான் எங்களால ஆன முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கிறோம், பார்ப்போம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. கடவுளையும் ஒரு பக்கம் நம்புவோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்ன இதுல விஷயம் அப்படின்னா, நமக்கு எதுவும் தெரியாது, என்ன தெரியாது என்பதை அறிவதே உண்மையான ஞானம் அப்படின்னாரு. ஒண்ணு கேள்வி கேட்டாதான் ஞானம் வரும்னாரு, நம்மளை அறிந்தாதான் ஞானம் வரும்னாரு. நமக்கு ரொம்ப கம்மியா தான் தெரியும், கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அப்படின்னு சாக்ரட்டிஸோட ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. ஒரு பெரிய லீடர் கூட டீம்ல என்ன சொல்லுவாருன்னா, பெரிய மீட்டிங்ல நான் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஓகே, இந்த மாதிரி பண்ணலாம், வேற ஏதாவது இதுல பிரச்சனை வருமா, வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கேனா, வேற ஏதாவது உங்க பாயிண்ட் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்பாரு. ஸோ நமக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தாதான் உலகத்துல ஞானி அப்படிங்கிறாரு. அக்செப்டிங் ஐ ஸ்டில் டோன்ட் நோ எவ்ரிதிங், ஹெல்ப் எ பர்சன் கீப் லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவிங் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய கோர்ஸ். அப்ப நமக்கு கொஞ்சம் கம்மியா தான், கட்டுறது கைமண் அளவு, இதெல்லாம் நம்ம தமிழ் படுத்தியே நமக்கு சொல்லியிருக்கோம். இது பாப்புலர் கோட்ஸ் அவரோட. ஒரு லீடர் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும் மிகப்பெரிய ஆளுமைகள், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், லீடர்ஷிப் பல விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, முதல் கட்டளையிட விரும்புவர் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவருடைய பாப்புலர் கோட்.
ஒரு பெரிய லீடர் வந்து முதல்ல பணிவா இருந்தாதான் நம்ம ஒரு விஷயத்தை கட்டளையிட முடியும் அப்படின்றார். அதோட நம்மளுடைய சிறந்த எண்ணங்கள் வந்து நம்மளோட கீழான எண்ணம்னா கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் தாட்ஸ் எல்லாம் வந்து அடக்குகிற போதுதான் மனிதன் தனக்குத்தானே தலைவன் ஆகிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்மளுடைய எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு நம்ம வேதாத்ரி மகிழ்ச்சி சொல்லியிருக்கோம் இல்லையா, அதே விஷயம்தான். நம்மளுடைய சிறந்த எண்ணம் கீழான எண்ணத்தை அரைக்கிற போது மனிதன் தனக்குத்தானே தலைவன் ஆகிறான். அப்ப தலைவன் ஆகணும்னா என்ன மாதிரி நம்ம எண்ணத்தை கூட ஆராயணும் சொன்ன ஒரு சாக்ரட்டிஸ். இது என்ன தெரியுது இந்த பிக்சர்? இயற்கை காட்சி, அழகான ஒரு இயற்கை காட்சி அது. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் மனம் அழகாக இருந்தால்தான் நீங்கள் காணும் காட்சிகளும் அழகாக இருக்கும் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம நல்ல மனசு இருந்தது எத்தனையோ நல்ல விஷயங்களே அப்ப நம்ம மிஸ் பண்றோம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நல்ல விஷயங்கள் நம்ம சுத்தி நடக்கிறத பாக்குறோம், எத்தனை நல்ல மனிதர்களை பாக்குறோம். ஆனா நம்ம மனசு வந்து சஞ்சலமா வச்சுக்கிட்டோம், பதட்டமா வச்சுக்கிட்டோம், கோபமா வச்சுக்கிட்டோம், அப்ப நமக்கு சுத்தி இருக்கிற அழகான விஷயங்கள் நம்ம தெரியாம போயிடும் அப்படிங்கிற. நம்ம மனசு அழகா வச்சிருந்தாதான் நம்ம காண்ற காட்சிகளும் அழகாகவே இருக்கு அப்படின்ற ஒரு அருமையான ஒரு தத்துவத்தையும் ஒதுக்கி சென்றிருக்கிறார் அவரு. நிறைய பேரு இபிஎஸ் எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பேச்சு கலை கத்துக்கும் போது அதுல சொல்லுவாங்க, உலகத்திலேயே ரொம்ப பயமானது எதுன்னா ஒண்ணு மரணம், இன்னொன்னு வந்து மேடை பேச்சு அப்படிம்பாங்க. ஸோ இந்த மேடை பேச்சு வந்து உற்சாகத்தை கொடுக்கும். பேச கத்துக்கிட்டோம்னாக்க பேசுற வரைக்கும் தான் பயமா இருக்கும். பேச ஆரம்பிச்சிட்டோம்னா மைக் இல்லாம பேசாம இருக்கவே முடியாது. ஸோ மரணம் பத்தி நீ கவலைப்படாத, நீ இருக்கும் வர மரணம் உனக்கு வரப்போவதில்லை, அது என்னவென்று உனக்கு தெரியாது, அது வந்த போது நீயே இருக்க போவதில்லை, பிறகு ஏன் கவலை அப்படின்னு பியூட்டிஃபுல்லான ஒரு பிலாசபி. ரொம்ப ஆரஞ்சு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையா இருக்கும். அப்ப ஏன் இதை பத்தி நம்ம ஒரி பண்றோம்? மரணம் எல்லாருக்கும் நிச்சயம் தானே. இது இப்ப நம்ம பேசிட்டே இருக்கிறோம், எங்க நற்புள்ளதுல ரமேஷ் சார் எல்லாம் இருந்தாருங்க அப்படிம்பாங்க ஒரு காலத்துல. எல்லாருமே போக போறது தானே இல்லையா? அப்ப அதை பத்தி ஏன் நீ ஒரி பண்ற, அது வரும்போது நீ இருக்க போறது இல்லை, பயப்படாத அப்படின்னு மிகப்பெரிய ஆழ்ந்த தத்துவத்தை சொன்ன, வாழ்க்கை பாடம் சொன்ன சாக்ரட்டிஸை நம்ம நினைவு கொள்வோம். கிளாக்கு நம்ம வீட்டு கிளாக்க பேட்டரியை எடுத்து விட்டுடலாம். நீ பயந்துருந்தாலும் ஐயோ என்ன ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். பயந்தாலும் ஓடும், பணிந்தாலும் ஓடும். ஐயோ ஒரு மணி நேரம் இருப்பா அப்படின்னா கிளாக்க நிறுத்த முடியாது. அது துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் காலம் ஓடி வரும் அப்படிங்கிறார். அப்ப கரேஜ், அந்த தைரியத்துக்கு வந்து அவர் சொல்றதுங்க, வாழ்க்கையில எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணு, நீ பயந்து உட்காந்து எந்த யூஸ் கிடையாது, பணிஞ்சாலும் யார்கிட்ட கெஞ்சினா கூட ஒண்ணும் பண்ண முடியாது, அப்ப துணிஞ்சா மட்டும்தான் காலம் பின்னாடி ஓடி வரும் அப்படின்ற பியூட்டிஃபுல் தாட் வந்து நம்ம சாக்ரட்டிஸ்க்கு நம்ம கத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இது என்ன பாடல் ஞாபகம் இருக்கா? பாட முடியுமா? ஒரு இன்னொரு 3 minutesல முடிச்சிடுறேன். இது என்ன பாட்டு? கடைசியில் துந்தனா, வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் செலவு பத்தனா. ஆமா, வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்ணா நம்ம வாழ்க்கை கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு திரைப்படம். நிறைய பேரு இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரா பாருங்களேன், பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க. மன நிறைவு என்பது இயற்கையாகவே நம்மிடம் உள்ள செல்வம், ஆடம்பரம் என்பது நாமே தேடிக்கொள்ளும் வறுமை. அப்ப நம்ம சிலது ஆடம்பரத்துக்காக வாங்கி ஒரு 10 நாள் இல்ல 1 மாசம், அதிகபட்சம் 6 மாசம் வச்சு அதை சீண்டாத எத்தனையோ பொருள் நம்மகிட்ட இருக்கு. நம்ம இது ஒரு ஆடம்பரம்னு வாங்கிட்டு நீட் பேசிஸ்ல, நீட் அண்ட் வாண்ட்னு சொல்லுவாங்க. நமக்கு வாழ்க்கையை எப்ப இடிக்கும் அப்படின்னா, நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கும் போதுதான் இடிக்குமே தவிர நம்ம ஆசைப்படுற பொருட்களை வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறார். நம்மகிட்ட இயற்கையாவே மனநிறைவு அப்படிங்கிற ஒரு செல்வம் இருக்கு, ஆடம்பரங்கிறத நம்ம தேடிக்கொள்ற வறுமை அப்படிங்கிறார். ஸோ இது வந்து மிக இன்ஸ்பயர்டு கோட்டா நான் பார்த்தேன்.
இவரு காமராஜர். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தலைவர். எல்லா அரசியல் கட்சியும் காமனா தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு தலைவர். அவரை பத்தி நம்ம சொல்றோம் இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஏன் தலைமை அவருக்கு வந்ததுன்னா, அவர் எத்தனையோ திட்டங்கள் போட்டார். மதிய உணவு திட்டங்கள், ஒரு குழந்தை மேல இருக்கிற அன்பு, எத்தனையோ மக்களை வந்து விவசாயிகள் மேல இருக்கிற அன்பு அணைகளா கட்டி தள்ளினார். எத்தனையோ பாடசாலைகள் கட்டினார், சாப்பாடு போட்டாரு. இது எல்லாம்னா உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உன் செயல்கள் அமையும், உன் செயல்களுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப நம்ம செயல்கள் வந்து நம்ம அன்பை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒரு பெரிய அரசியல்வாதி அப்படின்னு பார்க்கும்போது அவர் மக்கள் மேல கொண்டுள்ள அன்பு பல பல திட்டங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து ஒரு மெசேஜா எடுத்துப்போம். இன்னும் ஒரு ரொம்ப அருமையான தத்துவார்த்தமான விஷயங்கள் நல்லா கூர்ந்து பாருங்க. புரிந்து கொள்ளாத போதும் பொறாமைப்படும் போதும் மனிதன் மற்றவனை முட்டாளாக கருதி விடுகிறான். எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்களேன். அவன் யாராவது புரிஞ்சுக்கல அப்படின்னா என்ன லூஸ் மாதிரி பேசுறான், ஏன் முட்டாளா இருப்பான், அவன் இப்படிலாம் புரிஞ்சுக்க மாட்டான். அது மாதிரி நமக்கு ஒரு ப்ரமோஷன் வரல, அடுத்த ஆளுக்கு வந்துச்சுன்னா அவனுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறான் சார், எனக்கு கொடுக்கலன்னா கூட இல்லப்பா, அவனுக்கெல்லாம் கூட்டு கொடுத்து எப்படி அவன் அந்த பதவியில இருப்பான். அப்ப நம்ம மற்றவனை முட்டாளா எப்ப கருதுறோம்னா, அவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காத போது, ஒரு ஆளை புரிஞ்சுக்காத போது, அவங்கள பத்தி பொறாமப்படும் போது மனிதன் மற்றவனை முட்டாளாக கருதி விடுகிறான். நம்ம முட்டாள்னு சொல்லல, அடுத்தவனை முட்டாளா நம்ம கருதுறோம்னாலே நம்ம முட்டாள் அப்படிங்கறத நம்ம வந்து இதை ஹைடிங் மெசேஜா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நிறைய செய்திகளை சாக்ரட்டிஸ் பல நாட்டுல பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன வயசுல நான் இந்த படம் பார்த்த பிறகுதான் சாக்ரட்டிஸ் பத்தி எனக்கு தெரியும். இந்த சினிமா பார்த்த பிறகுதான் நான் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சேன். நிறைய சாக்ரட்டிஸை தேடி படித்தேன். ஸோ சாக்ரட்டிஸை நினைவு கொள்வோம், சாணியில நம்ம ஏதாவது வித்தியாசமா பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் யோசிச்சு தான் இந்த சாக்ரட்டிஸை நினைவு கொள்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்தேன். ஸோ இதுல நம்ம என்ன டேக் ஹோம் மெசேஜா எடுத்துக்கலாம் அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் பிளைண்டா அக்செப்ட் பண்ணாதீங்க. அது யாராக இருந்தாலும், கடவுளாக இருந்தாலும், ஆஸ்க் கொஸ்டின்ஸ், தேடி தெளிவு பெற்று அதை தெரிஞ்சுக்குங்க. ஒரு எங்க வீடு கட்டிட்டு இருக்கோம், இதை இப்படி வைக்கக்கூடாது சார், இப்படி வைக்கணும்னு கொத்தனாரோ இன்ஜினியரோ சொன்னோட, ஏன் இப்படி வைக்கக்கூடாது, ஏன் இப்படிதான் வைக்கணும், அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபுல்லாவே நான் கேள்வி கேட்பேன். எங்க வீட்டுல அடிக்கடி சொல்லுவார், அவர் கட்டுற கடைசி வீடு இதான் இருக்கும் போது அப்படின்னு. அது மாதிரி நீங்க கேட்டு தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. திங்க் கிரிட்டிக்கலி. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட லாஜிக், அதோட சயின்ஸு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேக்ட்ஸு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அதை முடிவு எடுக்கணும். அண்ட் லிவ் எத்திக்கலி. ஒரு அறமாக நம் வாழ்க்கையை நடத்தணும். அண்ட் சீக் ட்ரூத். எதிலும் உண்மையை கண்டறிய வேண்டும். எப்பவுமே தைரியமாக பேச வேண்டும் என்ற ஒரு 5 முக்கியமான சாக்ரட்டிஸுடைய ஒரு நினைவலைகளோட நம்ம இன்னைக்கு செஷனை முடிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி சார், மிக சிறப்பான தகவல்கள். இன்று நான் எழில் மற்றும் சாக்குரில் என்ற தலைப்பில் ஜிஎஸ்சி நெய்வேலி திரு ரமேஷ் சார் வழங்கிய சிந்தனை தூண்டும் உரையை நாம் அனைவரும் கேட்டோம். அவரின் உரையின் மைய செய்தி கேள்வி கேட்பது அறிவின் தொடக்கம் என்பதுதான். தனது சிறு வயது அனுபவத்திலிருந்து அவர் ஒரு அழகான உதாரணத்தை பகிர்ந்தார். அவரது தந்தை ஒரு பொறுப்பான பதவியில் இருந்தவர். அவர் இல்லாத நேரத்தில் அலுவலகத்தின் சாவியும் கடிதமும் மாமாவிடம் ஒப்படைத்து செல்லும் பழக்கம். அப்போது அவர் சொல்வது, முதலில் பார்த்து வா, இல்லை என்றால் திரும்பி வா, பிறகு நான் சொல்கிறேன் என்று. அதாவது சரிபார்த்து புரிந்து பிறகு முடிவு எடு. இதுதான் சிறு வயதில் இருந்து அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட கிரேட் திங்ஸு. இந்த எண்ணத்தை வீரா சார், சிவகணி மேடம், நாகவல்லி, ஜெகநாதன் சார் மற்றும் உள்ளவர்கள் பகிர்ந்தார்கள். சிவாஜி கணேசன் நடித்த சாக்ரட்டிஸ் நாடகத்தில் ஏன் எதற்கு என்ற கேள்வி என்ற உரையாடல், அதே சிந்தனை 2400 ஆண்டுகளுக்கு முன்பே ஏதென்ஸ் நகரத்தில் வாழ்ந்த சாக்ரட்டிஸ் மக்களிடம் எவ்வாறு பகிர்ந்தார். பட்டம் பகலில் கையில் விளக்கேந்தி நல்ல மனிதனை தேடுகிறேன் என்று மக்களிடம் கேள்வி எழுப்பி அவரின் தத்துவம், பிலாசபி, பிலோ என்றால் அறிவு, நேசி என்றால் சோஃபி என்றால் நேசிப்பது. சாக்ரட்டிஸின் சிந்தனையை தொடர்ந்து பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ ஞானிகள் உலக சிந்தனையை வளர்த்தனர். அப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டது, கிரிட்டிக்கல் திங்கிங் என்றால் என்ன. பலர் பலவிதமாக பதில் கூறினார்கள். ஆனாலும் தர்க்கபூர்வமாக சிந்திப்பது, முறையாக பகுத்து ஆய்ந்து பிறகு சரியான முடிவை எடுப்பது, உணர்ச்சியில் உடனே செயல்படுவது அறிவு அல்ல. எப்போது செய்ய வேண்டும்,
எப்போது செய்யக்கூடாது என்பதை அறிதலே உண்மையான ஞானம். இந்த சிந்தனையை இன்றைய உலகில் பலரும் பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக எலான் மஸ்க் ஏஐ, மின்சார வாகனம், ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டு, மீள் பயன்பாடு, திரும்பவும் ரீயூஸ் பண்றது, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் என்ற அதே கிரேக்க சிந்தனையை பயன்படுத்துவது, திருவள்ளுவர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் போன்ற பல மகான்கள் கேள்வி எழுப்பி உண்மையை தேடி எண்ணார்கள். சாக்ரட்டிஸ் 2400 ஆண்டுகளுக்கு முன்பே நோ தை செல்ஃப், உன்னை நீ அறிந்து கொள், ஒரு தலைவராக வர விரும்பினால் முதலில் நம்மை நாமே அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அவர் கூறிய இன்னொரு முக்கியமான கருத்து, ஆணையிடுவதற்கு முன் முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள். மனம் அழகாக இருக்கும், சிந்தனையும் அழகாக வெளிப்படும் என்று நல்ல கருத்துக்களை, எதை வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்வது, வரவு எட்டனா செலவு பத்தனா போன்ற பாடல்கள், திருப்தி இயற்கையானது, ஆடம்பரம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. காமராஜர் போன்ற தலைவர்களின் அவருடைய அன்பின் காரணமாக அவர் சமூகத்திற்கு பல நல்ல திட்டங்களை கொடுத்தது. இவ்வாறு பல டேக் ஹோம் மெசேஜோடு இன்றைய செஷன் மிக அருமை. நன்றி ஐயா. பின்னோட்டத்தில் செல்கிறோம். முதலில் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பின்னோட்டத்தை. ஏதேன்ஸ் நகரத்து எழில்மிகு வாலிபர்களே, நாற்றமெடுத்த இந்த சமுதாயத்தை மாற்ற உங்கள் தோள்களிலே தூக்கிய ஈட்டி மட்டும் போதாது. இதோ நான் தரும் அறிவாயுதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அறிவாயுதம், அறிவாயுதம். வாட் இஸ் திஸ் அறிவாயுதம்? நோ thyself, ask question. I know what I don't know. I know what I don't know. இங்க சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரியே வள்ளுவர் ஐயாவும் சொல்லியிருக்காங்க 510வது குறள்ல, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தீரா இடும்பை தருங்கிறதுனால தேரான் தெளிவும், நம்ம தெளிவில்லாத ஒரு முடிவு எடுக்கிறது, மனிதராக இருக்கட்டும் அல்லது எந்த முடிவாக இருக்கட்டும், அதுவும் தெளிந்த பின் ஐயுறவும். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். தெளிந்த பின் ஐயுறவும்னா அப்போ நம்ம சரியா தெளியல முதல்லயே. அப்போ முதல்லயே ரொம்ப நல்லா தெளிவாக தெளிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்க ஐயா. ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். வேலி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? எல்லாரும் பழைய காலத்துல எல்லாம் வீட்டை சுற்றி வேலிகள் இருக்கும். அதில் முள்வேலியாக இருக்கிறதுக்கும் வேற என்ன வேலியை சொல்ல போறேன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதில் முள்ளா இருக்குது ஒரு வேலி, அதுக்கு பதிலாக நெய் வலிகிற மாதிரி ஒரு வேலி இருக்குது, நெய்வேலி. ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். ஒரு வேலி முள்வேலி, இன்னொரு வேலி நெய் வலிஞ்சிக்கிட்டு இருக்கிற வேலி. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. வாழ்நாள் சாதனையாளர் மற்ற துறைகளில் இருக்கலாம், பணித்துறையில் வாழ்நாள் சாதனையாளராக இருந்த நமது சகோதரர்களுக்கு நன்றி கூறுவதற்கு முன்பாக தொடக்கமாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நட்புலரி நல் வணக்கமும் நல் வாழ்த்துக்களும் வாலிய நீடு. நன்றி. நன்றி நன்றி சார், சிறப்பு. தேங்க்யூ சார். சாக்ரட்டிஸோட அறிவு வசனங்கள் அள்ளி தெளிச்சிங்க, அருமை. கடைசியாக முடிக்கும் போது நெய்வேலி பெரியாரோட மீட்டிங்ல ஆரம்ப காலத்துல பெரியார் தாசனுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அவர் என்ன பண்றாரு, திடீர்னு ஓடி போய் மைக்ல சாமியே சரணம் ஐயப்பான்னு 3 முறை கத்துறாரு. கூட்டம் மட்டும் இல்லை, பெரியாரும் சேர்ந்து எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பிவோட் எல்லாருமே வந்து ஒரு டைரக்ஷன்ல போகும்போது ஒரு கம்ப்ளீட் டைவர்ஷனை கொண்டு வர்றது தான் வந்து கேள்வி. ஸோ அப்படி கேள்வியை ரொம்ப சிறப்பா எப்படி தொடக்கணும்னு அந்த வசனமும் ரொம்ப சிறப்பு. அருமை சார் உங்களுடைய பின்னோட்டம். அடுத்ததாக ஜெகநாதன் சார் உங்களுடைய பின்னோட்டம். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் வணக்கம். ரமேஷ், உங்களோட ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சாக்ரட்டிஸை நினைவு கொள்வாம்ன்றது ரொம்ப அருமையா இருந்தது. சாக்ரட்டிஸ் வந்து ஒரு பெரிய, அவர்கிட்ட இருந்து வந்த மற்ற 3 தத்துவ ஞானிய பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் அவங்களுமே பெரிய மேதைகளா இருந்தாங்க. ஒருத்தரே வந்து ஒரு 3 சமகாலத்து மாதிரி தான் சொல்லணும் அவங்களையும். அவங்க 3 பேருமே, ஒருத்தர் வந்து அவ்வளவு சிறந்த மேதைகளை உருவாக்கி இருக்காருன்னா அவர் வந்து ஆனா அது இத்தனைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அவர் எதையுமே ஆணவப்படுத்தாம இருந்தார். அது அவருடைய கொள்கைகளையும் அவருடைய திங்கிங்கையும் மற்றவர்கள் தான் ஆணவப்படுத்தி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர். அவருக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு அவ்வளவு திங்க் பண்ணா அந்த மாதிரிதான் முடிவு இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசிக்க கூட தோணுது. அந்த காலத்துல
அவ்வளவு சொல்லும் பொழுது அந்த ஒரு எந்த மாதிரியான முடிவை நிறைய பேர் எடுக்க, அவ்வளவு சொல்லியும் நிறைய பேர் அவரை சாகடிக்கக்கூடிய முடிவை எடுத்ததுதான் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2000 ஆண்டுகள் கடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நல்லா திங்க் பண்றவங்களும் இருக்காங்க, தவறா திங்க் பண்றவங்களும் இருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் லாஜிக்கலா திங்க் பண்றது, கேள்வி கேட்கறது, பணிவோட இருக்கிறது, இது எல்லாமே ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்றத அழகா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். Thank you, sir. பாரதியார். ஒரு வார்த்தை விளையாட்டையா, ஆணவப்படுத்துவதா ஆவணப்படுத்துவதாங்கிறதுல ஒரு சும்மா நகைச்சுவைக்காக சொல்லுவேன். ஆவணப்படுத்துறது தான் அது. ஆவணப்படுத்துவதுதான் சொன்னேன். ஆவணம் இல்ல ஆணவப்படுத்துவதுன்னு சொன்னீங்க. ஆணவமா இல்லையா? ஆவணப்படுத்துவதுன்னு தான் நானு அப்படி மைண்ட்ல இருந்தது. வெளியில வார்த்தை வந்து ஆணவப்படுத்துறது. நகைச்சுவைக்காக ஐயா, நகைச்சுவைக்காக. நன்றி 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 சார். பாரதிதாசன் அடுத்து பட்டுக்கோட்டையார். மாட்டு வண்டி நுழையாத இடங்களில் கூட பட்டுக்கோட்டையில் பாட்டு வண்டியில் நுழைந்தது. நோ தை செல்ஃப், உன்னை அறிந்தால் அப்புறம் அதே சாக்ரட்டிஸோடைய வரிகள் எப்படி பாமரமன் கிட்டையும் போய் சேர்ந்தது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பரிணமிக்கிறது தான் வந்து இயற்கை. நன்றி சார். அடுத்ததா முத்துலட்சுமி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். ரமேஷ் சார், எக்ஸலன்ட் செஷன். இப்படி ஒரு தலைப்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சிட்டே இருந்தேன் ரமேஷ் சார் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு ரொம்ப ஆர்வமா சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் நீங்க சாக்ரட்டிஸ்ன்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்க ஃபுல்லா சாக்ரட்டிஸ வச்சு எதிர்பார்க்கவே இல்லை சார். சூப்பர், ஒரு அமேசிங் டைட்டில். நீங்க அந்த தலைப்பை எடுத்து அவரோட கோட்ஸ், அவரை பத்தி கூறிய கருத்துக்கள் அத்தனையும் முத்தான கருத்துக்கள். எனக்கு சாக்ரட்டிஸ் வந்து ஒரு தத்துவ ஞானியா தெரியும், ஆனா ஒரு ராணுவ வீரனா எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறமா எப்படி சாக்ரட்டிஸ்க்கு வந்து அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, அலெக்சாண்டர் த கிரேட் வந்தாங்களோ, அந்த கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸோட பிரான்ச் ட்ரீ வந்து அப்படி இருந்துச்சு. அது மாதிரி எங்களோட ரமேஷ் சார் வந்து நற்புலரி சாக்ரட்டிஸா எடுத்து அதுக்கு கீழே ஒரு நிறைய பிரான்ச்சஸ் இப்படி வளரணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திச்சுக்கிறோம். எனக்கு கண்டிப்பா அந்த கேள்வி அறிவுங்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே அது இருக்குது. அதே மாதிரி நம்ம நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆராய்ந்து அந்த முடிவை எடுக்கணும். அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி பண்ணா, எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், ஸ்வாட் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும், எல்லாமே ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. எனக்கு வந்து சாக்ரட்டிஸோட நீங்க நிறைய கோட்ஸ் காமிச்சீங்க. எனக்கும் ஒரு கோட்ஸ் பிடிக்கும். அது என்னன்னா, ஐ நோ தட் ஐ எம் இன்டெலிஜென்ட் பிகாஸ் ஐ நோ தட் ஐ நோ நத்திங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு அருமையான அந்த கோட்ஸை நினைவு கூறுகிறேன். தேங்க்யூ சார். ப்ரெசன்டேஷனும் ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு அந்த சாக்ரட்டிஸோட பிக்சர் ஒரு ஸ்லைட்ல காமிச்சிங்க. ரொம்ப அந்த பிக்சர் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவ்வளோ அருமையா இருந்தது. நைஸ் ப்ரெசன்டேஷன் அண்ட் எக்ஸலன்ட் தாட்ஸ் சார். வெரி நைஸ். இந்த டைட்டில் நீங்க சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். ரொம்ப ஒரு அருமையான செலெக்ஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். நன்றி நன்றி முத்துலட்சுமி மேம். ஒரு பட்டணம் கொடுத்துட்டாங்க. ஸோ நட்புலரியோட சாக்ரட்டிஸ் ரமேஷ் சார். ஸோ நிலந்து சாரை வந்து நம்ம அப்படி அழைப்போம். அடுத்ததா நாகவல்லி மேடம், உங்களுடைய கண்ணோட்டத்தை தரலாம். நட்புலரியின் அனைவருக்கும் காலை வணக்கம் சார். எக்ஸலண்டா இருந்தது, அருமையா. எப்படி சொல்றது தெரியல, ஆனா நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நீங்க வித்தியாசமான தலைப்புலதான் எப்படியும் பேசுவீங்கன்னு தெரியும். அதனாலதான் நான் கரெக்டா சரி பார்ப்போம் இன்னைக்கு என்ன தலைப்புல எப்படி பேசுறீங்க இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல தலைப்பு நீங்க எடுத்துருந்தீங்க. சாக்ரட்டிஸோட பொன்மொழிகள் நிறைய தெரியும். அதை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் அதை மைண்டுக்கு அடிக்கடி கொண்டு வந்தோம்னாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த கருத்துக்கள் எல்லாமே சொன்னது மிகவும் அருமை. சூப்பர் 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 சார். நன்றி. வாழ்வாளமுடன் வாழ்த்துக்கள் சார். என்னாலும் நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. இந்த சாணி அப்படிங்கிற தலைப்புக்கு இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எப்படி கொண்டு வர போறாங்கன்னு யோசிச்சுட்டே டெய்லி இதை கேட்கணும் போல அவ்வளோ ஒரு இதை கொண்டு வருங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கு. உங்களோட தலைப்பு வித்தியாசமா இருந்தது. நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். சார் கூட நேற்றுக்கு வந்து தலைப்பை சொல்லுங்க அறிமுக உரைக்கு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், நான் தலைப்பை வந்து தளத்தில் அறிவிக்கிறேன், சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் ஃபார். நன்றி நன்றி நாகவல்லி மேம்.
சிறப்பான பின்னோட்டம். அடுத்ததா சிவகுமாரன் சார். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். சாணிக்கு சாக்ரட்டிஸின் நினைவுகள்ன்ட்டு ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்தது அவரோட கிரிட்டிக்கல் திங்கிங்க காட்டுது. சாருக்கு இது கை வந்த கலைங்கிறதுனால எளிமையா செய்ய முடியுதுன்னு நினைக்கிறேன். எதை குறிப்பிட்டு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அவ்வளவையும் மறுபடியும் நானும் 1/2 மணி நேரம் ரிப்பீட் பண்ணாதான் சரியா இருக்கும். அந்த அளவுக்கு மிக 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 ரொம்ப சிறப்பு சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹலோ சார். ஹலோ சார். சார் வணக்கம் சார். சார் சாரி சார், செம்ம டாபிக்ல நீங்க போறீங்க. நான் கொஞ்சம் தான் என்னால கேட்க முடிஞ்சது. எங்க வீடு பூரா கெஸ்ட் எல்லாம் காசி ராமேஸ்வரம் போறாங்க. ஸோ உங்களுடைய இதை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், ஆனா கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனிவே வாழ்த்துக்கள் சார், நீங்க எப்பயும் சூப்பரா பண்ணுவீங்க, ஐ நோ தட். அண்ட் இன்னைக்கும் நீங்க உங்களுடைய எஃபோர்ட்ஸுக்கு அவ்வளோ தலை வணங்கி சந்தோஷம் அடைகிறோம் சார். எல்லாரும் உங்களுக்கு நல்ல குட் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் குட் எஃபோர்ட்ஸ். அண்ட் சரியான டாபிக் எங்க எஜுகேஷன் ரிலேட்டடா இன்னைக்கு தான் போச்சு. சாக்ரட்டிஸோடைய பிலாசபியை வச்சு செம்ம டாபிக் சார். நீங்க ஒரு டிஃப்ரெண்டான திங்கிங்ல இன்னைக்கு நீங்க திங்க் பண்ணிருக்கீங்க. பேசுனதே பேசக்கூடாதுன்ற அளவுக்கு நீங்க இன்னைக்கு ஒரு அருமையான டாபிக். பட் எனிவே குட் எஃபோர்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மஞ்சுளா மேடம். அம்பி ஸ்பின்ஸ் பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எப்படி இருக்காரு நண்பா? எப்படி இருக்காரு? நல்லா ஜெய்ஜாண்டிக்கா உட்காந்துருக்காரு. நல்லா இருந்தது. லா ஆஃப் அட்ராக்ஷன், தியரி ஆஃப் ஈக்குவேஷன், அந்த பாடம் எடுத்தது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த வழியை காமிச்சது உன்னோட எண்ணம் அழகா இருந்தா அப்படின்னு எனக்கு வழி தெரிந்தது. ஆன் பண்றதுக்குள்ளயும் ஆன்சரை சொல்லிட்டாங்க. ஆன்சரை வேற சொல்லிடுறாங்க. அப்ப தலைக்குதான் தலையை காட்டலையே, இன்னைக்காவது வந்துடணும், இல்லைன்னா அடிச்சு போட்டுருவாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. வித்தியாசமான ஒரு எண்ணம். இந்த சாக்ரட்டிஸை நினைவு கொண்டது. நினைவு கொள்ள வேண்டியதான். என்னடா தம்பி நீ வேற நினைச்சேன் அக்கா மன்னிக்கணும். டெய்லி சாக்லேட்டு நிதம் கொடுங்க, சாக்லேட்டு நிதம் கொடுங்கங்கிற மாதிரி நான் நினைச்சேன். அக்கா வந்ததுனால சாக்லேட்டு நீ நிதம் கொடுங்க, அடிக்கடி கொடுங்கங்கிற மாதிரி. என் பேரு கட்டப்படி நித்யா, நீங்க சாக்லேட் நித்யான்னு மாத்தினா நான் என்ன பண்ண முடியும்? அங்க சாணி தப்பா மகன்னு அழகா இருந்தது. சரியா அதுக்கான தேவையான மாதிரி எனக்கு ஒண்ணு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயத்தினால எல்லாரும் ஓடுவாங்க, ஆனா பயப்பில்லைனாலும் ஓடவே ஓடாது அப்படின்ற மாதிரி. பயப்பில்லைனாலும் நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அந்த கிளாக்க சொன்னது சூப்பரா இருந்து நண்பா. அதான் நண்பா, அப்படித்தான் ஒரு சில விஷயங்கள் அந்த வார்த்தைகளை கையாளுறதுல நண்பன் அடிச்சுக்க முடியாது. அதான் வேட்வர்த்து அப்படின்னு கொடுத்துக்கிறோம் நாங்க. இன்றைக்கு பொலிவாளர் சிறப்பாக செஞ்சாரு. அவர் என்னோட நண்பர் தான். அவரை நெய்வேலினாலும் சரி, நான் நெல்வேலினாலும் சரி, நாங்க ஏதோ ஒரு நட்புன்ற ஒரு வேலியில இருக்கோம். அதனால எல்லாருமே அந்த அன்பனோட செஷனுக்கு கரெக்டா வந்துருங்க. எனக்கு நான் இல்லைனாலும் நீங்க பக்கபலமா இருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரியா? வாழ்த்துக்கள் நண்பா. அப்படியே நம்ம ஐஸ் பாப்பாவை சொல்லிருங்க கேட்டேன்னு. நன்றி நன்றி. அடுத்தது தாமோதரன் சார். அப்பொழுதுக்கு இனிய காலை வணக்கம். இன்று அதாவது பழைய தலைவர்களை நாம் மறந்துவிட்டோமோ என்று ஒரு நினைவு. ஆனால் இன்று ரமேஷ் சார் அவர்கள் சாக்ரட்டிஸை பற்றி சாக்லேட்டாக நமக்கு புதிய நினைவுகளை எல்லாம் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற நினைவுகளை நமக்கு தெளிவாக இன்று அவர் கூறியது விதம் மிகவும் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தியது. மரணம் என்பது தெரியாத அந்த வார்த்தையை நாம் ஏன் அதை நினைத்து கொண்டு நம்முடைய செயலை நாம் மறந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறிய விதம் உண்மையிலேயே மரணத்தை கண்டு அஞ்சுபவர்களும் பயப்படுபவர்களும் உங்கள் பேச்சை கேட்டவுடன் கண்டிப்பாக கொஞ்சம் நிமிர்ந்து நிற்பார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. சிறப்பான பொழிவை தந்த உங்களுடைய வார்த்தைகளை நான் திருப்போரூரில் கேட்கவில்லையே என்ற ஒரு எண்ணம் எனக்கு மன வருத்தத்தை அளிக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் எங்கு பேச வேண்டும் பேசுகிறீர்களோ அங்கு நான் வந்து கேட்க வேண்டும்
என்ற ஒரு நினைவு எனக்கு ஏற்படுகின்றது. பல தலைவர்களின் ஆவணங்களை புரட்டி பார்த்து இன்று எங்களுக்கு நற்புலரியில் வழங்கிய விதம் மிக மிக சிறப்பு. உண்மையிலேயே அருணகிரி சாரும் நீங்களும் நற்புலரிக்கு ஒரு 2 கண்கள் போல. மற்றவர்களெல்லாம் பார்வையினால் பல கண்களை பெற்றிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளில் பல கண்களை எங்களுக்கு தருகின்றீர்கள். மிக சிறப்பு. உங்கள் சொற்பொழிவை நான் எங்கு சென்றாலும் நீங்கள் எங்கு வருகிறீர்கள் சொல்லுங்கள். முடிந்தால் நான் வந்து கேட்க விரும்புகின்றேன். அருணகிரி சாருக்கும் உங்களுக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி தாமோதர் சார். தேங்க்யூ. வெங்கட்ராமன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நற்புலரி வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தது சார். சாக்ரட்டிஸை நினைவு கொள்வோம் அப்படின்ற அந்த தலைப்பை பத்தி பேசும்போது அடுத்து சாணிக்கு தொடர்புள்ள ஒரு இதுதான் எனக்கு நினைவு வந்தது. அது என்ன அப்படின்னா, சாராம்சத்தை நிலைநிறுத்தியவர் அப்படின்னா, இந்த சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு எப்பவுமே சாக்ரட்டிஸை பத்தி தெரியும் போது மேலும் மேலும் போகலாம், மேலும் மேலும் வளரலாம் அப்படின்றோம். ஒரு கட்டடம் கட்டுறோம்னா முதல் தளம், 2ஆம் தளம். ஆனா இந்த சாரம் அப்படின்றது ரொம்ப அஸ்திவாரம் அப்படின்வாங்க. அது ரொம்ப முக்கியம். அதை இன்னைக்கு ரமேஷ் சார் ரொம்ப அழகா சொன்னாரு அப்படின்றது என்னோட கருத்து. ரொம்ப அருமையா இருந்தது சார். நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டோம், நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், அதுக்கான டிஃபரன்ஸா இருக்கட்டும். ஒன்னே அறிந்தால் அப்படின்றது போது ஐ நோ அப்படின்றது தான் சொன்னாங்க. இந்த ஐ நோ வச்சு ஒருத்தர் இல்ல ஒரு படத்தை ஹிட் ஆனவர்ன்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதை விதவிதமா பேசி அந்த காலத்திலேயே நம்ம சாக்லேட்டுக்கும் இது கூட நிறைய எழுதி போட்டது. எத்தனை தடவை அந்த படத்தை பார்த்தோம், இந்த புரியாத புதிர் அப்படின்னு KS ரவிக்குமார் எடுத்த அந்த படம். அப்போ எல்லாருக்குமே அது இல்லையா ஒரு ஏற்றம் தரும் ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்று நாமம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்ததுன்னு நான் பாக்குறேன் சார். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. வெங்கட்ராமன் சார். அடுத்ததா பகத் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரமேஷ் சாரோட செஷன் நான் பாதி மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டா ஃபீட்பேக் டைம்ல தான் வந்தேன். ஆனா இது வரைக்கும் கேட்டது எல்லாருடைய ஃபீட்பேக் செஷன் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததா எனக்கு கருத்துப்படுது. சாக்ரட்டிஸ் பத்தி பேசினது, அப்புறம் ஒவ்வொரு உன்னை அறிந்தால் கிரிட்டிக்கல் திங்கிங் அதெல்லாம் பத்தி பேசினா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ வாய்ப்பு இருந்தால் நான் வீடியோ ரெக்கார்டிங் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக கேட்டு ஒரு நல்ல ஃபீட்பேக் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி சாட்டர்டே சிவகனி மேடம் பேசினதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாதி கேட்டேன் நான். அதான் பாட்டு பாடினது, அதோட கருத்தெல்லாம் சொன்னதெல்லாம் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அதோட இன்னொரு எல்லா இடத்துலையும் நடக்கணும்னு சொல்ல முடியல. அது சில இடத்துல நடக்கும், சில இடத்துல வேற மாதிரி நடக்கும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணாலும் அது ஒரு திருப்பி நம்ம கெட்டதுதான் அமையிற மாதிரி இருக்குது. அதுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குறிப்பா என் குடும்ப லைஃப்லயே அப்படி நடந்துச்சு. எவ்வளவு பேருக்கு நல்லது நினைச்சாலும் அது திருப்பி சில இடத்துல நல்லதே நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதே நேரத்துல நம்மளை விட்டு போற மாதிரியும் இருக்கும். ஆனா அதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும். அதுதான் சில இடத்துல நடக்கும், சில இடத்துல நடக்காது. அது ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க. வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லாமே காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும்ங்கிற மாதிரி நீங்க தைரியமா இருங்க. எல்லாமே மாற்றம் அடையும். மாற்றத்துக்கு ஒன்றுதான் மாறாது, நல்மாற்றமா இருக்கும். அந்த மாற்றமும் நன்மாற்றமா இருக்க இறையருள் நிறையும். அதனால கவலைப்படாம இருங்க பகத் சகோதரரை. நன்றி. தேங்க்ஸ் பகத். நன்றி பகத் சார். அடுத்ததா லட்சுமி நாராயணன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை வழங்கலாம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பிற்கினிய நண்பர் தேவலி ரமேஷ் அவர்களுடைய சாக்ரட்டிஸை நினைவு கொள்வோம். ஒவ்வொருவரும் வித்தியாசமாக அந்த சாணியை வார்த்தை எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னபோது அவருக்கே உரிய வித்தியாசமான ஒரு சிந்தனை இப்போது சாக்ரட்டிஸ்
ஏன்னா தத்துவ ஞானி என்று சொல்வார்கள் சாக்ரட்டிஸை. அதனால் இவரும் கொஞ்சம் தத்துவார்த்தமாக அவரை பற்றி சிலாகித்து பேச வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருடைய கருத்துக்களை எடுத்து கையாளுவதற்காக சாக்ரட்டிஸை நினைவு கொள்வோம் என்ற தலைப்பை கையாண்டிருக்கின்றார். முற்றிலும் வித்தியாசமான ஒரு கோணம், பார்வை, அதிலிருந்து வந்த பல்வேறு விஷயங்கள், ஏற்கனவே பயிற்சி துறையில் உள்ள அனுபவத்தில் மிக்சராக கலந்து அனைவருக்கும் ஒரு சிறந்த விருந்தை படைத்திருக்கின்றார் என்றே சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் அவரை பற்றி சிலாகித்து பேசும்போது கேட்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் அவருடைய வித்தியாசமான சிந்தனைகள், கோணங்கள் அடுத்தடுத்த பயிற்சிகளிலும் நாம் கேட்டு ரசிக்க காத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய பயிற்சி மிக சிறப்பான ஒரு பயிற்சி. அவருக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஈலர் சார், அடுத்து உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். ஈலர் டிஆர்பி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். குருவே சரணம். நல்ல விஷயங்களை நெய்வேலினாரு. அறிவு நெய்வேலி, அது நெய் வலியுதுன்னா இங்க அறிவு நெய் வெளியுது. அது பிடிக்க முடியுமா பயன்படுத்த முடியுமா அப்படின்னு போது அப்பா சாக்ரட்டிஸை இழந்துட்டோன்னு தான் சொல்லணும். அந்த இழக்காம இருக்கணும்னா ஒரு விஷயம், அவரை பத்தி இன்னும் டீட்டெயில்டா உள்ள போகணும். கிரிட்டிக்கல் திங்கிங்ல போய் யோசிக்க வேண்டாங்க. புத்திசாலி ஒருத்தன் கையில இருந்தா போதும். எல்லாரும் ஒருவர் ஒரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு அது சும்மாவா சொன்னாங்க? அப்படி சொல்லும்போது சிறந்த எண்ணம் கீழான எண்ணத்தை அடக்குகிற போது மனிதன் தனக்குத்தானே தலைவணங்குகிறானோன்னு நான் படிச்சுட்டேன். நான் தலைவனாகுகிறான் போது அது அவ்வளவு அந்த எண்ணத்துக்கு அவ்வளவு பவரானா. அந்த கீழான எண்ணம்ங்கிறது அந்த அடிச்சுட்டு மேல இது வர்றது மட்டும் இல்ல, என்னையுமே உயர்த்துதா அப்படின்னு, என்னையே புரிய வைக்குதா அப்படின்னு என்ன அப்படியே மெய்சிலிக்க வச்சு அந்த வசனம். அப்புறமா அந்த பலவீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்டரு, நோய், மருந்து, இந்த கிறுக்குல எல்லாம் நிறைய மக்கள் மண்டையை முளைச்சு புதுசா நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். ஆரோக்கியத்தை பத்தி யோசிக்கிறான்னா அதான் பலம்னு கூட தெரியாது மக்களுக்கு. அந்த ஆரோக்கியத்தை பத்தி யோசிக்கிற தன்மைக்குள்ள அது பவர்ஃபுல். அது ஆரோக்கியமான சிந்தனை. நீ எத்தனை நாள் வாழ்றங்கிறது முக்கியம். வாழ்ற ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக வாழ்கிறாய். சாக்ரட்டிஸ் இழந்துட்டோமா? இல்ல. அப்படின்னா உங்களை நீங்களே அறிவு, அதுதான் ஞானத்தின் உச்சம்ங்கிறார். அந்த ஞானத்தோட உச்சமே உங்கள் மனம் அழகாக இருந்தால் நீங்கள் காணும் காட்சியெல்லாம் அழகாக இருக்கிறது. அப்படிங்கும் போது அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட அவயம் கண்ணு, நான் பார்க்கறது கண்ணால, எதை பார்க்கறேன், எப்படி பார்க்கறேங்கிறத புரிய வைக்கிற ஒரு பரவசமான அதில் சொல்லும்போது இதெல்லாம் படிக்கும்போது ஆசையா இருக்கணும். என் தலைவர் சொன்னார் பாருங்க, அங்கதான் அந்த அந்த ஆசையை நேசிச்ச தெய்வமே ரமேஷ் சாரு. இதை படிக்கும்போது எனக்கு ஆசையா இருக்கும் அப்படின்னாரு. ஐயோ, இந்த எனக்கு ரொம்ப மரணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். நான் நாடி ஜோசியத்துல போய் அந்த டேட் ஆஃப் டெத்தை தெரிஞ்சுக்கும் போது இதெல்லாம் நார்மலா சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு சொல்றேன், இந்த தேதி இந்த கிழமைன்னு சொல்லும் போது அப்படியே அதான் ஒரு நாள் போனா எப்படி இருக்கும். அப்படி 2 தடவை தான் நடந்திருக்கு லைஃப்ல எனக்கு அது மாதிரி. ஆனா அதுக்கப்புறமா அது பவர். பிகாஸ் ஐ எம் பிளானிங் டு லிவ் அண்ட் ஐ ஹேவ் டு மேக் த பீப்புள் லிவ் அப்படிங்கிறதுக்காக தான். அதை பத்தி கவலைப்படாதையா, இருக்கிற வரைக்கும் நம்ம அதை பார்க்க போறது இல்லைங்கிற அந்த தாட் இருக்கு பாருங்க, அது பவர்ஃபுல்லான தாட். ஸோ தட் மீன்ஸ் யூ ஆர், நீ வாழறதுதான். நம்ம பிறப்பை மட்டும்தான் பார்த்திருப்போம். பார்த்திருப்போம்னா நம்ம பிறப்பை பத்தி தெரிஞ்சிருப்போம். ஆனா இறப்பை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை தெய்வமே. அந்த பெரிய தாட்டை நீங்க சாக்ரட்டிஸை கொடுத்தது. இன்னும் அவருக்குள்ள டிராவல் ஆனோம். அவர்களுடைய அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது அவ்வளவு விஷயம். ஆனா செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிடணுங்கிறத ரொம்ப அழகா புரிய வச்சுக்க தெய்வமே. ஏன்னா நிறைய இடத்துல தே ஆர் திங்கிங் ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆன அப்புறம் எஃபெக்டை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். தம்பி, முன்னாடியே யோசிச்சிரு, அது புத்திசாலியோட தொடர்பு எல்லையில வச்சுக்கோங்கிறத அழகா சொல்லியிருக்கீங்க தெய்வமே. வாழ்க பல்லாண்டு. நன்றி நன்றி ஈலர் சார். தேங்க்யூ சார். அடுத்ததா சவிதா மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். சவிதா மேம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரமேஷ் சார் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 3 பேர் சொன்ன கொட்ஸ் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, "சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்" அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சாக்ரடீஸ் அவங்களும் ஏன், எதற்கு, எதனால், எப்படி அப்படிங்கிற மாரி அதை கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் அவர்களும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்களே வந்து சிந்திங்க, நான் சொல்கிறேங்கிறதுக்காக இதை நீங்கள் செய்யாதீங்க, அதுதான் உங்கள் சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பகுத்தறிவால் நீங்கள் சிந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி செஷன்ஸ் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, சாக்ரட்டிஸ் எந்த காலத்தில் வாழ்ந்தார், தந்தை பெரியார் எந்த காலத்தில் வந்தார், வேதாத்ரி மகரிஷி எந்த காலத்தில் வந்தார், ஆனால் நாம் எந்த காலத்தில் வாழ்கிறப்போ நம்மளோட சிந்தனையை முழுவதுமே தூண்டக்கூடிய செஷனாக வந்து இந்த செஷனை நான் பார்க்குறேன். இப்படி ஒரு செஷனை கொடுத்ததுக்காக இவ்வளோ தூரம் ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது சார். முடிஞ்சால் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். கண்டிப்பாக அனுப்புகிறேன். நன்றி சவிதா மேம். அடுத்ததாக மீண்டும் அட்ரைஸ் பண்ணியிருக்க முத்துலட்சுமி மேம். தேங்க்யூ சார். அந்த ஒரே ஒரு கோட்ஸ் வந்து சாரோடைய கோட்ஸ் சொன்னது காமிச்சதுல ரொம்ப அருமையா இருந்துச்சு. என்னது, நீ இருக்கும்போது எப்படியும் மரணம் உன்கிட்ட வரப்போறது இல்ல, அது வரும்போது நீ இருக்க போறது இல்ல, அப்புறம் எதுக்கு இதை பத்தி கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு எவ்வளவு ஒரு லைட்டா அந்த இது இப்படி போற போக்குல அப்படி சொல்லிட்டு போற மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க. அது ரொம்ப டச்சிங்கா இருந்தது சார். அது சொல்லணும்னு நினைச்சேன், அதெல்லாம் மறந்துட்டாங்க. தேங்க்யூ சார். வெரி நைஸ் கோட்ஸ். தேங்க்யூ மேடம். நன்றி முத்துலட்சுமி மேம். நம்ம இன்கால் மெசேஜ் போகிறோம். இன்கால் மெசேஜில் கண்ணன் ராஜன் சார், நான் உயிருடன் இருக்கும் வரை சிவகணி மேடம் பேசுவாங்களே, அவங்க தான் அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணணும் இல்லையா, அவங்க வந்தால் தான் க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இல்லை பேசுங்க மேம், பேசுங்க. சவிதா மேம், சவிதா மேம் நீங்கள் இதை பேச திரும்ப ஆண்ட்ரைஸ் பண்ணிக்க. அடுத்து மில்டன் ராஜசேகர் சார். சிவகணி மேடம் பேசிட்டேன் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார் செஷன். ஏன்னா ஒவ்வொரு கருத்துக்களுமே சிந்தனையை தூண்டும் விதமா இருந்துச்சு. உங்களோட பிபிடி வந்து எப்படி கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்பவே எஃபெக்டிவாகவும் ஹைலைட்டாகவும் இருந்தது சார். பார்க்கும்போதே ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் கேள்வியில தொடங்கி கடைசியில அந்த படத்தை போட்டு உங்களோட அந்த கண்டென்ட் ஃபுல்லா நிறைவு செஞ்ச விதம் அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்தது சார். எல்லாருக்கும் கடைசியில அந்த மரணம் அப்படிங்கிறது சொன்ன விஷயமும் யதார்த்தமா கடந்து போகணும் வாழ்க்கையில அப்படின்னு சொன்ன இதுவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. எந்த ஸ்லைடை மிஸ் பண்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு ஸ்லைடையுமே மிஸ் பண்ணவே கூடாது, அதை எல்லாமே மாட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு வேல்யூபிள் கருத்துக்களா இருந்தது சார். ரொம்ப சிறப்பு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு ஒரு பதில சொல்லுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? இல்ல, சிவகணி மேடமோட ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைச்சேன். சாக்ரட்டிஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கவிதை கொடுங்க தெரியுமே. நீங்க யார் ஃபாலோ பண்றீங்கிற அந்த குருநாதரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நிச்சயமா ஃபாலோ பண்றேன் சார். நான் உங்களை ஃபாலோ பண்றேன் சார். ஹாப்பில கவிதையை ஃபாலோ பண்றோம், சிவகணி மேடமோட கவிதையை ஃபாலோ பண்றோம், சாக்ரட்டிஸையும் ஃபாலோ பண்றோம். அக்கா நான் உங்களை ஃபாலோ பண்றேன் அக்கா. நானும் அப்படிதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த யாரோ என்ன குட்டி தம்பி வரேன்னு அவனை கூப்பிடு. நன்றி. மில்டன் ராஜசேகர் சார், உங்களுடைய கண்ணோட்டத்தை தரலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு பாடல் தான் மைண்ட்ல ஓடினே இருந்தது. சிந்தனை செய் மனமே அப்படின்னு, அனுதினமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருங்க. அதாவது ஒரு பாரம்பரியமே உருவாகி இருக்கிறது கிரேக்க கலாச்சாரம். அதாவது எப்படின்னா, சாக்ரட்டிஸ், அதுக்கு பிறகு பிளாட்டோ, அதுக்கு பிறகு அரிஸ்டாட்டில், அதுக்கு பிறகு அலெக்சாண்டர், அதுக்கு அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும். ஸோ அது போல இன்றைக்கு அது வந்து அடிப்படையான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு கத்தியின்றி ரத்தமின்றி அப்படின்ற மாதிரி கத்தியோட தான் போராடினாரு அலெக்சாண்டர். ஆனா கத்தியின்றி ரத்தமின்றி போராடியது சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவருக்கு வந்து இளைஞர்களுடைய எழுச்சி, அந்த இளைஞர்களை உருவாக்கி விதம், இளைஞர் அணின்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து அவர் தான் ஆரம்பிச்சாரு. அதை பார்த்து எல்லாருக்குமே பொறாம இருந்தது. எப்படி இவன் மட்டும், அதாவது கலைஞர் எழுத வர்ற வசனம் ஞாபகம் இருக்கும், இந்த கிழவன் மட்டும் எப்படி இளைஞர்கள் இந்த அளவுக்கு வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல தாங்க முடியாத அளவுக்கு பொறாம இருந்தது. ஸோ பிரெஞ்சு புரட்சி, அப்புறம் தொழிற்புரட்சி, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
ஆனா சாக்ரட்டிஸ் தான் மிக முக்கியமான சிந்தனை புரட்சி. அந்த புரட்சியை சார் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து நமக்கு என்ன சொல்றது, இதை கேட்டவர்கள் வந்து எல்லாம் பாக்கியசாலிகள். நம்ம வந்து தொடர்ந்து இதை வந்து நம்ம மனதுக்குள்ள இருத்தி நம்ம வந்து ஒரு புதிய ஒரு, அதாவது என்ன சொல்றது, அந்த பாரதிதாசன் சொன்னது போல புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காப்போம், வேரோடு நீக்குவோம் என்று சொல்ற மாதிரி. ஸோ அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இப்போ கூட அடிக்கடி ரமேஷ் சார் சொல்றது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். முதல்ல எனக்கு சொன்ன அட்வைஸ் தான், நீங்க நம்ம பேசணும்னா ஒரு மாற்றம் வரணும்னு. சார் பேசினாரு, பின்மாற்றம் இருக்கக்கூடாது, தடுமாற்றம் இருக்கக்கூடாது, மாற்றம் வரும். ஸோ அந்த மாற்றத்தை கொண்டு வந்ததற்காக, இன்னும் கொண்டு போவதற்காக ரமேஷ் சாரை வாழ்த்துக்கிறோம். இன்னும் ஒரு மேன்மேலும் நம்ம அக்கா சொல்ற மாதிரி மேன்மேலும் வளரட்டும், மேன்மேடையட்டும் என்று கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஒவ்வொரு பின்னூட்டமும் மாற்றம் தான். உங்களுடைய பின்னூட்டம் முழுமையான மாற்றம். நன்றி. வேற யாராவது பின்னூட்டம் தரணும்னா தாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம இன்கால் மெசேஜ் போகலாம். ஓகே. கண்ணன் ராஜன் சார், நாம் உயிருடன் இருக்கும் வரை மரணம் நம்மை அணுகாது. என்ன ஒரு ஆழமான மனதை அதிர வைக்கும் செய்தி. இந்த உரையில் கூறப்பட்ட அனைத்து விவரங்களும் எனக்கு முற்றிலும் புதிதாக இருந்தது. மிகவும் பயனுள்ளதாகவும் சிந்திக்க வைக்கும் வகையிலும் இருந்தது. நன்றி ஐயா அப்படின்னு போட்டிருக்காங்க. ரம்யா கமல்ராஜ் மேம், ஒண்டர்ஃபுல் ஸ்டேஷன் சார், லாட்ஸ் ஆஃப் டேக்ஸ் அவே. தேங்க்யூ சார், வாழ்க வளமுடன். சண்முக வீரமணி சார், அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். எக்ஸலன்ட் செஷன் பிரதர் அபவுட் சாக்ரட்டிஸ். நினைவு கொள்வோம் வித் நைஸ் பிபிடி அண்ட் லீடர்ஸ் கோட்ஸ். தேங்க்யூ, வாழ்க வளமுடன். சேகர் நாமக்கல் சார், இனிய நட்புலரி வணக்கம். திரு ரமேஷ் அவர்களின் பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது. நன்றாக இருந்தது. நன்றி. சிவசங்கரி மேம், எக்ஸலன்ட் செஷன்ஸ் ரமேஷ் சார், கங்க்ராட்ஸ், வாழ்க வளமுடன். மேஜர் நாராயணன் சார், ரமேஷ் சார், every side was a masterpiece by itself. The narration was smooth, seamless, and the learning immensely insightful அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ வேற யாராவது பின்னூட்டம் தரலன்னா நம்ம ஏற்புரைக்கு போகலாம். ஓகே சார், உங்களுடைய ஏற்புரையை தரலாம் சார். நன்றி. சொல்லுங்க மேடம். ஒரு 4 லைன் படிச்சிடுறேன், ஏன்னா எல்லாரும் கேட்டதற்காக. சாக்ரட்டிஸின் நினைவுகள். கேள்வியில் தொடங்கிட கிடைக்குமே ஏராளம், கேள்வியில் தொடங்கிட கிடைக்குமே ஏராளம். வேள்வியாய் வாழ்க்கையில் விடைகளை தேடலாம், வேள்வியாய் வாழ்க்கையில் விடைகளை தேடலாம். ஆள்வோம் புவிதனை அழகான நினைவிலே, வாழ்க்கையை வரமாய் வாழ்ந்திட முனைவாய். ஆள்வோம் புவிதனை அழகான நினைவிலே, வாழ்க்கையை வரமாய் வாழ்ந்திட முனைவாய். சிந்தனை செய்திட சீராய் நடப்பாய், விந்தையாய் விடைகளும் விருட்சமாய் வருமே. சிந்தனை செய்திட சீராய் நடப்பாய், விந்தையாய் விடைகளும் விருட்சமாய் வருமே. அருவியாய் அறிவினை அள்ளி தெளிக்க, அருவியாய் அறிவினை அள்ளி தெளிக்க, அழகாய் கேள்விதான் ஆற்றலாய் மாற்றிடும், அழகாய் கேள்விதான் ஆற்றலாய் மாற்றிடும். தத்துவம் மாற்றுமே தடத்தினை தருதே, தத்துவம் மாற்றுதே தடத்தினை தருதே. தத்துவ மேதையை பற்றிடு தனித்தே உயர்வாய். சார், வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி மேம். நினைத்தேன் கவிதை தருவார் சிவகணி. ஸோ அருமையாக உடனே கவிதை கொடுத்துட்டீங்க. நன்றி மேம். சார், உங்களுடைய ஏற்புரை. நன்றி சிவகணி மேடம். அருமையான கவிதை பாட், இதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் கவிதை விதை அப்படின்ற ஒரு பேர் வச்சு சொல்லமா கூப்பிடுறாங்க. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஆக்சுவலி என்னன்னா, நேற்றுக்கு மதியம் நான் 2:30 மணிக்கு சென்னை கிளம்பி போயிட்டு ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு ராத்திரி 10:30 மணிக்கு அங்கே பஸ் ஏறி இங்கே 2:30 மணிக்கு வந்து தூங்கி 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் தூங்கி எழுந்து இந்த செஷன். ஏன்னா இது 9th வந்து ஆல்ரெடி கமிட்டடு. பட் வந்து இந்த ப்ரோக்ராம் திடீர் ப்ரோக்ராமு. போயிட்டு வந்து 2:30 மணிக்கா படுத்து எழுந்து குளிச்சு 5 மணிக்கு எழுந்து குளிச்சு ரெடியாகி வந்தேன். செஷன் விடக்கூடாதுன்ட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். நேற்று கூட யார்ட்டையும் ஷேர் பண்ணாங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி எப்பவுமே நான் என்னோட விஷயம் தான் விஷுவலைஸ் பண்ணுவோம். எப்படின்னா ஃபீட்பேக் செஷன் எப்படி இருக்கும்னு விஷுவலைஸ் பண்ணி தான் நான் செஷனே ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஃபீட்பேக் செஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக விஷுவலைஸ் பண்ணுவேன். என்ன காரணம்னா,
ஒரு அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் இருக்கிற தளத்துல நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் சொன்னா வரும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எஃபர்ட் கண்டிப்பா போட்டோம்னா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா வரும். என்னோட ஆழ்ந்த நம்பிக்கை சின்ன வயசுல இருந்து. நம்மளுடைய எல்லா தோல்விகளுக்கும் நம்ம தான் பொறுப்பை ஏற்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயங்கள். ஏன்னா நம்மளுக்கு சரியா இல்லைன்னா கண்டிப்பா நம்ம ஜென்ரலா அடுத்தவங்களை குறைப்பேசுவோம். பட் நம்மளோட தோல்விகளுக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கிறதும், நம்மளுடைய நல்விளைவுகளுக்கும் நம்ம தான் காரணம் அப்படிங்கிறதும் நினைச்சு, நம்ம நல்விளைவுகள் கூட நம்ம காரணம் இல்லாம கூட இருக்கலாம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கூட காரணமா இருக்கலாம். இன்னைக்கு செஷன் உங்களோட ஃபீட்பேக்னால நல்ல செஷன் மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் நம்ம தோல்விகளுக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கிறது தான் இதுல என்னோட மெசேஜ். எல்லாருமே அருமையா உங்களுடைய அறிவார்ந்த சிந்தனையாளர்களுக்கு நடத்துற ஒரு சிந்தனையாளரை பத்தி பேசுற ஒரு நல்வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நக்குலரிக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறோம். ரொம்ப அழகான ஃபீட்பேக். பகத் சார், எல்லாத்தையுமே ஒரு நேர்மறை எண்ணத்தோட அணுகுங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கும். நான் ஏற்கனவே உங்களை கூப்பிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எந்த விதமான உதவிகள் வேணாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லுவேன். உங்களுக்கு தேவைன்னா என்னை பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ்னு சொல்லி நன்றி. அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் அடுத்த மாசம் அருமையான ஒரு தலைப்புல சந்திப்போம். நன்றி. சாணியில வித்தியாசமா சிந்திக்க வேணும் எல்லாரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சாதனை சாந்தி அதை தவிர வெளில போக மாட்டேன்றாங்கன்ட்டு தான் நான் வேற மாதிரி திங்க் பண்ணி ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். வேற மாதிரி தொடர்பு கொள்ளுங்கள். சாக்லேட் தரும் நித்யா அப்படின்னு கூட கலக்கு வைங்க. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ரமேஷ் சார். சிறப்பான ஏற்புரை தந்த ரமேஷ் சாருக்கு நன்றி தெரிவித்து, போர் முறையை கொண்டவருக்கு நேர்முறை விதைக்கும் வகையில் இன்று உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையும் நம்முடைய நட்புலரி உறவுகளின் நன்மைக்காகவும் இந்த நிகழ்வு இனிதே நிறைவு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் பரிணமித்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிரந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி.